எவ்ரிவன், நான் உங்கள் சித்த மருத்துவர் ஓவியா. இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் பற்றி பார்ப்போம். ஹைப்போ தைராய்டிசம்னா தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறது, ஹைப்பர் தைராய்டிசம்னா தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது. இதில் என்ன கன்ஃபியூஷன் தானே பார்க்குறீங்க? T3 T4 TSH கன்ஃபியூஷன் தான். நார்மலாக TSH ஹார்மோன் தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணி T3 T4 ப்ரொடியூஸ் பண்ணும். அது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும். ஹைப்போ தைராய்டிசம் இருந்துச்சுன்னா TSH ஹார்மோன் நார்மலாகவோ இல்லை அதிகமாகவோ ப்ரொடியூஸ் ஆகி T3 T4 கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹைப்பர் தைராய்டிசம் TSH ஹார்மோன் கம்மியாவோ இல்ல நார்மலாவோ இருந்துட்டு T3 T4 அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுறதா ஹைப்பர் தைராய்டிசம். இதோடைய காசஸும் சிம்டம்ஸும் கான்ட்ராவா தான் இருக்கும். இதை பத்தி மோர் டீடைல்ஸ் வேணும்னாலோ இல்ல ட்ரீட்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் இப்பவே கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.